கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு கேட்டா கட்டாயம் அது ஆஞ்சநேயர் தாங்க. சில ஆலயங்கள்ல மூலவரை விட சன்னதியில் உள்ள இறைவனை மக்கள் அதிகப்படியா வழிபாடு செய்வாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இறைமூர்த்தம் பக்தர்கள் வேண்டுவதை எல்லாம் வழங்கும் அருள்கடலாக திகழ்வதால் தான். எதனால அப்படின்னு பார்த்தா அந்த சன்னதி அமைய பெற்றதன் பின்னணியில உள்ள புராண நிகழ்வுகளுக்குள் கூட மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு காரணமா இருக்கலாம். அந்த வகையில வைணவ தலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி மிகவும் மக்கள் விரும்பி வழிபாடு செய்யும் சன்னதியா உள்ளது. கலியுகத்துல கண் கண்ட தெய்வமா ஆஞ்சநேயர் திகழ்கிறார். சர்வ மங்கள காரியானுகூலம் என்று ஆஞ்சநேயர் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுவாங்க. அதாவது தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையுமே கொடுத்து மனதில் ஒரு வலிமையை ஏற்படுத்துவார் என்பது ஆஞ்சநேயர் வழிபாட்டின் ஐதீகமாக பார்க்கப்படுது. அவர் வாயுவின் புத்திரர் என்பதால் அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்து நம்மை காப்பதாக நம்புகின்றனர். பலவித தோற்றத்தில காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் தலம், மூர்த்தி, தீர்த்தம் என்று 3 வகைகள்ல வரப்பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கி வரார். சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் இந்த ஆஞ்சநேயர். மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த போது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டவர் ஆஞ்சநேயர். இதனால தாங்க ராமபிரானுக்கு எங்கெல்லாமே ஆலயம் இருக்கோ அங்கெல்லாமே ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். இவை தவிர ஆஞ்சநேயருக்கு என்று தனியாக ஆலயங்களும் இருக்கு. தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில தான் ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ராம அவதாரம் நிறைவு பெற்றுவிட்ட போதிலும் ஆஞ்சநேயர் இன்னமும் சிரஞ்சீவியாக இருப்பதாக பக்தர்கள் நம்புறாங்க. அதனாலதான் ராமாயண சொற்பொழிவுகள், ராம கீர்த்தனம் ஆகியவை எங்கு நடந்தாலுமே அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்து ஸ்ரீராம தியானத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ராமநாமம் எங்கெல்லாம் கேட்குதோ அங்க நிச்சயமா ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த வகையில யார் ஒருத்தர் ராமநாமத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆஞ்சநேயர் நெருங்கி வருவார் என்பது மறுக்க முடியாத உண்மையா பார்க்கப்படுது. இறை அவதாரங்கள்ல ஆஞ்சநேயருக்கு மட்டுமே இந்த சிறப்பு இருக்கு. இதனாலதான் வைணவ தலங்களுக்கு வழிபாடு செய்யும் போது மறக்காமல் ஆஞ்சநேயரை வழிபடணும் அப்படின்னு சொல்றது. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் ஒவ்வொரு விஷயத்திலுமே அர்த்தம் இருக்கும். அந்த தர்பயத்தை அறிந்து உணர்ந்து நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது நல்லதா இருக்கும். பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபாடு செய்யறது வழக்கமா இருக்கு. எப்பொழுதுமே ராமருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயருக்கு களைப்பு ஏற்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உளுந்து தானியத்துல அஞ்சன தேவி வடை தயாரித்து கொடுத்திருக்காங்க. இதனாலதான் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. வெற்றிலை மாலை வழிபாடு அப்படிங்கிறதும் வெண்ணெய் காப்பு அலங்காரம் ஆகியவையுமே பக்தர்களால் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யப்படுகிற ஒரு விஷயம். இலங்கை அசோகவனத்துல தன்னை சந்திக்க வந்த அனுமனை வாழ்த்தி அருகில் இருந்த வெற்றிலையை பறித்து சீதை மாலையாக அணிவிச்சிருக்காங்க. அன்று முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது வழக்கமாக இருக்கிறது. இதுபோல ராமனின் ஆயுள் பலத்துக்காகவே நெற்றியில செந்தூரம் பூசுவதாக ஸ்ரீதேவி கூறியதை கேட்டு அன்றையிலிருந்து ஆஞ்சநேயர் என் பிரபு ராமனின் ஆயுள் கூடும் என்றால் நானும் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபடும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில ஸ்ரீ ராமஜெயம் கூறிய ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி வழிபட்டால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி பலம் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. ஆஞ்சநேயருக்கு வாளில் தாங்க அதிகமா சக்தி இருக்கும் அப்படிங்கிறதும், வாளில் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து 48 நாட்கள் வழிபாடு செய்தால் அதற்கான உரிய பலனை நம்மளால பெற முடியும். இது நவகிரக வழிபாட்டிற்கு நிகரா பார்க்கப்படுது. மனதுல தாங்க முடியாத அளவிற்கு வேதனை இருக்கா? ஆஞ்சநேயின் சிறப்புகளை கூறும் சுந்தர காண்டம் படிங்க. துன்பங்கள் தூசியா பறந்தோடிடும். அவரை நினைத்தாலே புத்தி வரும், பக்தி வரும், புகழும் வரும், செல்வமும் நிறையும், மன உறுதி வரும், வீரம் வரும். அனைத்துக்குமே மேலாக அவர் கடும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுனால நம் மனதுல ஒரு நொடி கூட தேவையில்லாத எந்த ஒரு விஷயமே வராது. ஆஞ்சநேய விரதம் இருந்தால் குடும்பத்துல குதூகலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கி வெற்றி கிடைக்கும். உறவினர்களுக்கிடையே இருந்த சண்டைகள் நீங்கி நட்பு அதிகரிக்கும் வாய்ப்பை பெறுவோம். இதன் மூலம் குபேரனுக்கு இணையான வாழ்க்கையை நம்மளால பெற முடியும். தினமும் காலை அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டு உங்களோட பணிகளை செய்து வந்தீங்கன்னா வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். 13 முடிச்சுள்ள அனுமன் விரத கயிறை கையில் கட்டி கொண்டால் உங்களது எல்லா முயற்சிகளுமே இடையூறு இல்லாமல் நிறைவேறும். ஆஞ்சநேயரின் சன்னதி முன்பு நின்று அவரது மூல மந்திரத்தை 9 தடவை சொல்லி வந்தால் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாம கடுமையான வியாதிகளுமே குணமாகும். ஆஞ்சநேயர் கிட்ட யார் ஒருவர் மனதை பறி கொடுக்கிறாங்களோ அவர் மனம் தெளிவடையும். அவரால் சிறந்த முடிவுகளையுமே எடுக்க முடியும். ஆஞ்சநேயரின் தீவிர பக்தராக ஒருத்தங்க
மாறிட்டாங்கன்னா ஆஞ்சநேயரின் முழு பலமுமே அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றது ஐதீகமா இருக்கு. இதனாலதான் பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் போது ஆஞ்சநேயரிடம் மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றது. யாராலையுமே சாதிக்க முடியாத காரியத்தையுமே சாதிக்கும் வல்லவனாக ராம தூதனே கருணை கடலே போற்றி அப்படின்னு எல்லா முயற்சிகளும் வெற்றி தந்து சாதித்து தருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரிடம் வேண்டுங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் நல்ல விஷயங்களை நீங்க கண்கூட காண முடியும். ஆஞ்சநேயர் பகவான் கிட்ட மனம் உருக உருக நம்ம பிடித்த தோஷங்கள் கரைந்து ஓடிடும். ஆஞ்சநேயர் பணிவின் அணிகலனாகவும் ராஜ தந்திரத்தில சாமர்த்தியசாலியாகவும் வாக்கு சாதுரியத்துல வல்லவராகவும் வீரத்தில் நிகர் இல்லாதவங்களாகவும் நாம விளங்குவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அவரை வழிபட்டா இத்தனை சிறப்புகளுமே நமக்கு கிடைப்பது நிச்சயமா நடக்கும். அது மட்டும் இல்லாம ராம அவதாரம் முடிந்து திருமால் வைகுண்டம் திரும்பும் போது ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வருமாறு அழைச்சிருக்கார். கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை தருவதாக திருமாலே கூடியும் அதை மறுத்துவிட்டார் ஆஞ்சநேயர். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் தான் எழுந்தருளி ராம சேவையை தொடரப்போவதாக கூறியிருக்கிறார் ஆஞ்சநேயர். சிரஞ்சீவியாக வரம் பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்வதுடன் அதை சொல்லும் பக்தர்களுக்கும் அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாளாக சனிக்கிழமை கருதப்படுது. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. விரதம் இருக்கும் நாள்ல ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணணும். உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உண்பது நல்லது. பகல் முழுவதும் வீட்டிலிருந்து ராமநாமம் ஸ்ரீராம ஜெய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். அனுமன் கவசம் அனுமன் சாலிசா போன்றவற்றை பாராயணம் செய்வது ரொம்பவும் நல்லது. மாலை நேரத்துல அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டால் இன்னும் நல்லதா இருக்கும். விரதம் முடிந்தவுடன் மறுநாள் காலை நீராடி பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை நிறைவு செய்தால் ஆஞ்சநேயரின் பரிபூரண அருளுமே நமக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயரை வீட்டுல பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்துக் கொள்வது சிறப்பா இருக்கும். ஏன்னா பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தையோ சிலையோ வைக்கணும். துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நிவேதன பொருட்களை படைக்கணுங்க. உடல் உள்ளம் சுத்தமா ஆஞ்சநேயர் பூஜையை செய்யணும். பூஜை அறையில் எப்பொழுதுமே தெய்வீக மனம் வீசும்படி இருக்கணும். வீட்டுல ஆஞ்சநேயர் படத்தின் முன்பு அமர்ந்து அனுமன் சாலிசா துதியை பாராயணம் செய்யணும். சனிக்கிழமையில தொடர்ந்து இந்த முறை வழிபாடு சென்றால் நினைத்த காரியம் கூடிய விரைவில் நிறைவேறும். தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் சென்றால் தடைபட்டிருந்த திருமணம் உள்பட அனைத்து சுப காரியங்களுமே விரைவில் நடக்க ஆஞ்சநேயர் உறுதுணையா இருப்பாரு. ராமநாத வழிபாடுங்கிறது ராமர் பெயரை மனதுல சொல்லி வணங்குறது தாங்க ராமநாத வழிபாட சொல்லப்பட்டிருக்கு. இந்த முறையை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். வெண்ணெய் காப்புங்கிறது அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் நம்மளுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நினைத்த காரியங்கள் கூடிய விரைவில் கைகூடும் என்பது ஐதீகமா இருக்கு. அதன் பிறகு வெற்றிலை மாலை விரதம்ங்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் எதிரிகளால் ஏற்படும் பயங்கள் நீங்கும். தடைபட்டிருந்த காரியங்கள் இனிதே நடக்கும். அமாவாசை நாள்ல ஆஞ்சநேயர் வழிபடுவது அவரது முழுமையான அருளையுமே நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு இந்த மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்மளால விடுபட முடியும். அதன் பிறகு அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான ஒரு நிவேதன பொருளா இருக்கு. வெற்றிலை கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டும். வெற்றிகள் கிடைக்க திராட்சை பழத்தில் மாலை கட்டி போட்டால் இன்னும் ரொம்பவும் விசேஷமா இருக்கும். செந்தூரம் மற்றும் காகித மாலையால் ஸ்ரீராம ஜெயம் எழுதி காகித மாலை அணிவிக்க அனுமனின் அருளை பெற ஒரு எளிய வழியா இருக்கு. எலுமிச்சை மற்றும் வடைமாலையில் மூலம் காரியங்களில் இருக்கும் தடை நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமையில எலுமிச்சை மற்றும் வடைமாலை சாற்றி வழிபட்டால் காரிய தடை நீங்கி நலமுடன் வாழ அருள் புரிவார். தைரியமும் வலிமையும் ஞானமும் புகழ் செல்வம் போன்ற அனைத்துமே பெருகும். தீய சக்திகளின் தொல்லை நீங்கும். உடலில் உள்ள நோய்கள் குணமாக்கும். எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றலை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம கிரக தோஷங்கள் குறிப்பா சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு ராமநாமம் சொல்லும் பக்தர்களுக்கு எந்த ஒரு தீமையும் தீய சக்தியும் நெருங்காது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு.
மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றின் அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து நிறைய நம்மளோட சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.